இன்று நாம் தியானிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் என் சிந்தையில் தந்திருக்கிற வேத பகுதிக்கு நேராக நான் உங்கள் கவனத்தை திருப்புகிறேன். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தை திறந்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துக்கு நேராக நீங்கள் வரும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை முதலாவது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள். Glory to God. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனம். அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள்? வசனத்தினுடைய ஒரு சின்ன பேக்ரவுண்டுக்கு வருவோம். அது 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், ஏறக்குறைய அடுத்த அதிகாரத்தில் இருக்கிறது 40 வயதுக்கு மேலுள்ள ஒரு மனுஷன். அவனை தேவனுடைய ஆலயத்தில் praise the Lord அலங்கார வாசல்ல அவனை உட்கார வச்சு, அதுக்குன்னே அவனுடைய குடும்பமோ நண்பர்களோ யாரோ இருக்கிறாங்க. பிறவியிலே சப்பானியானவன். அவனை தூக்கி கொண்டு வந்து அலங்கார வாசலிலே அவனை உட்கார வச்சு பிச்சை கேட்க வைப்பார்கள். சாயங்காலம் ஆகும்போது அவர்கள் வந்து திருப்பி கொண்டு போவார்கள். இது வழக்கம். அலங்கார வாசலில் தேவாலயத்தில் பிரவேசிக்கிறதான பேதுருவும் யோவானும் ஒரு ஃப்ரெஷ்ஷா பிரவேசிக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னால பேதுரு வேற, இப்போ உள்ள பேதுரு வேற. இது வாழ்க்கையின் பெரிய ஒரு வித்தியாசத்தை, ஒரு தொடக்கத்தை பேதுருவுக்கு யோவானுக்கு கொடுக்கிறது. இந்த பிறவிச்சப்பாணி ஏதாவது காசு கிடைக்கும், பிச்சை கிடைக்கும் சொல்லி கை நீட்டுகிறான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, நீ கேட்கிறது எங்களிடத்தில் இல்லை, ஆனால் உனக்கு தேவையானது எங்களிடத்தில் இருக்கிறது. வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களுக்குள்ளதை நாங்கள் தருகிறோம். நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நடப்பாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். வார்த்தை இயேசுவின் நாமத்தில் புறப்படுகிற முதல் என்ன சொல்லலாம், the first manifestation of the power of God, தேவனுடைய வல்லமையின் முதல் வெளிப்பாடு. வாவ்! கரங்களை நீட்டி பிறவிச்சப்பாணியை பிடித்து எழும்பி நட என்று சொல்ல, அவன் கைகளும் கால்களும் பலப்பட்டு அவன் துள்ளி குதித்துக் கொண்டு வீட்டுக்கு ஓடவில்லை, தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரத்யட்சமான, யாரும் மறுத்து பேச முடியாத வெளிப்படையான அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நம் சபையிலும் இது நடப்பதாக. யாரும் மறுத்து பேச முடியாத அற்புதங்களை கொண்டு தேவன் சபையை நிரப்புவாராக, ஊழியங்களை நிரப்புவாராக. கர்த்தர் எதற்காக இதை பேசுகிறார்? எதற்காக இதை பேசுகிறார்? ஸ்தோத்திரம். இதே போல சம்பவங்கள்
உன் வாழ்க்கையில் உன் ஜெபத்தில் உன்னை கொண்டு தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கர்த்தர் பேசினால் கூட அர்த்தம் இருக்கும். நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? ஒரு மாதத்துக்கு முன்பு 1 month back நமக்கு ஊட்டியில ஒரு விடுதலை ஜெபம். ஒரு 11 மணிக்கெல்லாம் இத மேல மைக்க கையில தந்துட்டாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு தான் முடிஞ்சது. ஒரு விடுதலை ஜெபம். அந்த விடுதலை ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். டியூஸ்டே நமக்கு இங்க ஜெபம் நடக்குமே, உங்களுக்கு எங்க தெரியும்? ஏன்னா நீங்க தான் பலரும் வர்றது இல்லையே, வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. எனக்கு தெரியும் யார் யார் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்கீங்கன்னு. வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. பிசாசுக்கு போராட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் நான் எதுக்கு போகணும்? ஆனாலும் இந்த ஹால் நிரம்பும்படியாக தேவன் ஆத்துமாக்களை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கொண்டு வருகிறாரே, அவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. கிருபை தானே. பிரைஸ் தி லார்ட். செவ்வாய்க்கிழமை ஜெபம் நடத்துவது போல விடுதலைக்காக ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு எக்ஸாம்பிளை பேச சொல்றாரு, ஒரு எடுத்துக்காட்டு. ஜெபத்தின் நடுவில் பேசுறேங்க. ஜெபத்தின் நடுவில் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் போதே அப்படி பேச வேண்டிய ஒரு சூழல் வந்தது. நமது இங்குள்ள விடுதலை ஜெபத்தில் ஒரு 4 வருஷங்களுக்கு முன்பாக கேரளாவில் கோட்டயம் அது பக்கத்தில் உள்ள செங்கன்னூர், அங்கிருந்து ஒரு குடும்பம் இங்கே வந்து அவர்களுடைய மகளுக்காக ஜெபம் பண்ண வர்றாங்க. அவங்க துபாயில படிச்சவங்க. அந்த பொண்ணு அங்குள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சது. அங்கேயே ரேங்க் ஹோல்டர், சரியான படிப்பு. இங்க வந்து நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதி அத நல்ல ரேங்க் எல்லாம் வாங்கி திருவேண்டத்தில் உள்ள ஒரு மெடிக்கல் காலேஜ்ல MBBSல ரேங்க்ல போய் சேர்ந்துருச்சு. ஆனா ஒரு போராட்டம். பிரச்சனை என்னன்னா, கேரளாவில் மெடிக்கல் எல்லா இடத்துலையும் அப்படிதான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அங்க உள்ளது நல்லா தெரியும். மெடிக்கல் அந்த MBBS எப்படி அப்படின்னு சொன்னால், இப்ப செமஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எல்லாம் பாஸ் ஆனாதான் செகண்ட் செமஸ்டருக்கு போக முடியும். நம்ம இங்க காலேஜ் எல்லாம் படிக்கும் போது ஒரு செமஸ்டர்ல அரியர் இருந்தா அடுத்த செமஸ்டருக்கு போயிடலாம், அங்க சேர்த்து எழுதலாம். இது அப்படி சேர்த்து எழுத முடியாது. இதை கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்தது. நீ கிளியர் பண்ணலைன்னா புதுசா வர்றவங்க கூட உட்கார்ந்து படிக்கணும். 1ஆம் கிளாஸ்லயே 5 வருஷம், முன்னால நாங்கெல்லாம் அப்படிதான். 2ஆம் கிளாஸ்ல 2 வருஷம், 3ஆம் கிளாஸ்ல 2 வருஷம், இப்படி எல்லாம் படிச்சவங்க இருப்பாங்க. அது பாஸ் ஆகி போகணும். இல்லைன்னா புது பிள்ளைகள் கூட உட்கார்ந்து படிக்கலாம். இந்த பொண்ணு 6 times 6 முறை ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதி கிடைக்கவே இல்லை, கிளியர் பண்ணல. 6 முறை பரீட்சை எழுதிட்டு அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளியர் பண்ண முடியாததுனால இவ கூட படிச்ச பிள்ளைகள் எல்லாம் தேர்ட் இயர் போயிருச்சு. இந்த பொண்ணு இப்பவும் ஃபர்ஸ்ட் இயர்ல உட்கார்ந்து இருக்கு. இனி நான் படிக்க மாட்டேன், அவ்வளவுதான். ஒரே பொண்ணு, இனி நான் படிக்க தேவையில்லை, இனி நான் படிக்க மாட்டேன் அப்படி சொல்லி வீட்டில் போய் உட்கார்ந்துருச்சு. அறிவில்லாத பிள்ளை இல்ல, ஞானம் இல்லாத பிள்ளை இல்ல, படிக்காத பிள்ளை இல்ல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற பிள்ளை, நல்ல புத்திசாலி, எல்லாத்திலையும் ரேங்க் ஹோல்டர். ஆனா இதுல வந்து வசமா மாட்டிக்கிருச்சு. இவர்களை எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால தெரியும்.
என்னுடைய ஊழியத்தில் 20 வருஷங்களுக்கு முன்னால் இந்த குடும்பம் பங்கெடுத்திருக்கிறது. இவர்களுக்கு என் ஞாபகம் வந்து எப்படி எல்லாமோ ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் தேடி நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு, போன் நம்பர் கண்டுபிடிச்சு என்கிட்ட இந்த செய்தியை கொண்டு வர்றாங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு காரியம் பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை ஒரு விடுதலை ஜெபம் நடக்கிறது, இங்கே அழைத்து கொண்டு வாருங்கள், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இதே இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தார்கள், தாயும் மகளும் தகப்பனுமாக வந்திருந்த ஒரே பொம்பளை பிள்ளை. அது வெட்கப்பட்டு கூனி குறுகி தோல்வியின் தோண்டுவாய் கிடந்து, பிரைஸ் தி லார்ட், அதுல அப்படி குனிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு நம் நடுவில் வல்லமையாய் அசைவாடினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். அந்த ஒரே ஜெபத்தில் அந்த கட்டு உடைக்கப்பட்டது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொன்னால் பாக்கி சொல்லுகிறேன், கைகளை உயர்த்தி. இந்த அல்லேலூயாவுக்கெல்லாம் அது சொல்றது நல்லா இருக்காது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வருவார்கள், இந்த வருஷம் முடிவதற்குள்ளாலே இங்க வந்து சாட்சி சொல்வார்கள். இந்த வருஷத்தில் அந்த பிள்ளை அந்த எக்ஸாம் அந்த படிப்பை அவன் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள, கைகளை உயர்த்தி. ஆமென். நான் அவன் சொல்லி அனுப்பினேன், தைரியமா போ, இந்த தடவை எழுது, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் டைம் டேபிள் அப்படியே எங்களுக்கு வந்துடும். போன் பண்ணிடுவாங்க, அந்த அம்மா போன் பண்ணிடும், மகளுக்கு பரீட்சை, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணுவோம், பல நேரங்களில் போன்ல ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அந்த இங்க நடந்த விடுதலைக்கு பிறகு ஒரு பாடத்துல கூட ஃபெயில் ஆகாம எல்லாத்திலையும் முதல் மதிப்பெண்ணோடு பாஸ் ஆக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் அல்லவா. இந்த காரியத்தை நான் ஊட்டியில எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். எங்க சபையில இப்படி ஒரு காரியம் நடந்தது. ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற பிள்ளைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது. அப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். இந்த செங்கன் ஒரு பிள்ளையோட எக்ஸாம்பிள் நடந்த காரியத்தை ஊட்டியில போன மாசம் நடந்த அந்த மீட்டிங்ல நான் சொல்லுகிறேன், எடுத்துக்காட்டு சொன்னேன். இதை சொல்லி முடிவதற்குள்ளாகவே ஒரு பொண்ணு அங்க உட்கார்ந்திருந்த ஒரு பொண்ணு அதுக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு அசுத்த வல்லமை அலக்கழித்து வெளியே போயிட்டு பயங்கர விடுதலை. அவங்க தகப்பன், அவங்க தாய், ஒரு சகோதரி, எனக்கு இதெல்லாம் ஒட்டுமொத்த குடும்பம் தெரியாது, 4 பேருக்குள்ள இருந்து அசுத்தாவிகள் அலக்கழித்து வெளியே போய் பயங்கர ஒரு விடுதலை உண்டாயிற்று. ஜெபமெல்லாம் முடிந்த பிறகு முன்னால வந்து சொல்லுகிறார்கள், பாஸ்டர், இன்றைய ஜெபம் வேற யாருக்கும் அல்ல, எங்களுக்காக வைக்கப்பட்டது. நீங்க சொன்ன அந்த எம்பிபிஎஸ் படிச்ச உங்க சபையில நடந்த அந்த எக்ஸாம்பிள் இருக்கு அல்லவா, அது நீங்க எக்ஸாம்பிள் சொல்லல, அது கர்த்தர் என்னோடு பேசினது. ஆமென். நான் கேட்ட என்ன விஷயம் சொல்லுங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, பாஸ்டர், நான் சென்னையில் இப்ப எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க சொன்னது போலவே நானும் நல்லா படிச்சு நீட்டெல்லாம் எழுதி ரேங்கோடு நல்ல காலேஜில் போய் அட்மிஷன் எடுத்தேன். ஆனா ஒரு வருஷம் ஆகுது, என்னால காலேஜ் போக முடியல, என்னால படிக்க முடியல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னன்னு எனக்கு தெரியாம இருந்தது. நீங்க சொன்ன எடுத்துக்காட்டு எனக்கு விடுதலை உண்டாக்கிற்று. ஹல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டு கத்த சொன்னால் கூட அதில் அர்த்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அலங்கார வாசலில் பிரத்யட்சமாய் நடந்த அற்புதத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு எடுத்துக்காட்டாய் பேசுகிறார். காரணம் என்ன? அதே காரியத்தை, பிரத்யட்சமான அற்புதங்களை உன் கைகளினாலே செய்ய கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அப்படி நடப்பதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அப்படி நடப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் தேசத்தில் முழுவதும் அறியப்படத்தக்கதான அற்புதங்கள் நமது ஊழியங்களில் நடப்பதாக, நம்முடைய செய்திகளில் நடப்பதாக, நம்முடைய ஜெபங்களில் நடப்பதாக.
அல்லேலூயா. பிரத்யட்சமான அற்புதங்கள், வெளிப்பாடையான அற்புதங்கள், யாரும் மறுத்து பேச முடியாத அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்க குடும்பங்களில் நடப்பதாக, உங்க வீடுகளுக்குள்ளே நடப்பதாக. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள் கூட இது எப்படி நடந்தது, இது எந்த வல்லமையால் நடந்தது என்று கேட்கத்தக்க விதத்திலே அல்லேலூயா இந்த காலை நேரத்தில் அந்த வல்லமை வெளிப்படுவதாக. ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். காரணம் இந்த நாள் அந்த வல்லமை வெளிப்படுகிற நாள். காரணம் இந்த நாள் அந்த ஜெயம் வெளிப்படுகிற நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னது, நம்முடைய பிள்ளைகளுடைய தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாராக. நம்முடைய குடும்பங்களுடைய தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாராக. ஓ ஹல்லேலூயா. காரணம் இந்த நாள் உனக்கு ஆமென், தோற்று போன இடங்களிலே கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிற நாள் என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீ தோற்று போன இடங்களிலே கர்த்தர் உனக்கு ஜெயம் தருகிற நாள் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். எத்தனை பேர் அதை ஆமென் என்று ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நிறைய பேர் அப்படி குனிஞ்சு எதையெல்லாமோ நினைச்சு ஹல்லேலூயா. நான் சொல்ல போகிறது பயங்கரமான ஒரு செய்தி. ஹல்லேலூயா. அது உள்ள ரீச் ஆகணும்னா ஒரு அபிஷேகத்தின் ஃப்ளோ நம் நடுவில் வரணும். ஆமென். எனவே கைகளை தட்டி, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று ஆக மகிழ்வோம். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. கைதடி பாடு. இந்தியாக மகிழ்வோம். ஒன்று கூட அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை. ஒரு அல்லேலூயா கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். அற்புதம் நடந்து முடிந்தாயிற்று, விடுதலை நடந்து முடிந்தாயிற்று, சப்பானி எழும்பி நடந்தது, தேசமெல்லாம் பரவிற்று. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. உன் வழியாக நடக்கிற அற்புதங்கள் தேசம் முழுவதும் பரவுவதாக. கடந்த காலங்களில், கடந்த நாட்களில் உன்னை குறித்து கெட்ட பெயர்கள் தேசம் முழுவதும் பரவிற்று. ஆனால் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் ப்ராஃபட்டிக்கலாய் பேசுகிறார், தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் கரங்களால் நடக்க போகிற அற்புதங்கள் தேசம் முழுவதும் பரவுவதாக, தேசம் முழுவதும் பரவுவதாக. ஹல்லேலூயா. உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். அதை பெற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகளுக்காய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எப்பொழுது உன் வழியாக ஒரு தேவ வல்லமை வெளிப்படுகிறதோ, எப்பொழுது உன் கரங்கள் வழியாக ஒரு தேவ கிருபை வெளிப்படுகிறதோ, எப்பொழுது கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறாரோ, அப்பொழுது உடனடியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சில அன்னாகள், சில கைப்பாக்கள், சில ஏரோதுகள் ஹல்லேலூயா ஆமென் உனக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பிப்பார்கள். ஆமென்.
அப்படி இதுவரை பேதுருவுக்கு விரோதமாக யாருமே எழும்பினதில்லை. ஆனால் ஒரு அற்புதம் பேதுரு யோவான் வழியாக நடந்தபோது, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஜனங்களுடைய அதிகாரிகளும், வசனம் 4வது அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். ஜனங்களுடைய அதிகாரிகளும், அடுத்தது மூப்பர்களும், அடுத்தது வேத பாரகர்களும். 4வது வசனம், நான் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பர்களும் வேத பாரகரும், அடுத்தது பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும். இவ்வளவு நாள் எங்க இருந்தானே தெரியாது இந்த அண்ணா. இயேசுவை சிலுவையில் அறையிற அப்ப வெளிப்பட்டவன், அப்புறம் சைலண்ட் ஆயிட்டாரு, இப்ப என்ன திரும்ப வர்றாரு. பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும், அடுத்தது காய்பாவும், ஸ்தோத்திரம், யோவானும் அலெக்சாண்டரும், பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும், ஒட்டுமொத்த குடும்பமா எழும்புறாங்க. யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி யோவானையும் பேதுருவையும் நிறுத்தி, அவர்கள் நடுவிலே, இந்த கூட்டங்கூடி அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே இதை செய்தீர்கள்? ஆமென். ஒரு அல்லேலூயா கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். என்னால செய்ய முடியலையே, நானும் இவ்வளவு நாள் ஊழியம் செய்றேனே, நானும் இவ்வளவு நாள் பிரதான ஆசாரியனா இருக்கிறேனே, என்னால செய்ய முடியாததை இப்ப நீ செய்திருக்கிறாயே, எந்த வல்லமையினால்? In which power? எந்த வல்லமை? நான் சொல்லட்டுமா? உனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை என்ன என்று ஆராயத்தக்கதாக கர்த்தர் உன் மேல ஒரு அபிஷேக வல்லமையை ஊற்ற போகிறாராமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. இவன் எந்த வல்லமையால பேசுகிறான்? இவன் இவ்வளவு ப்ராஃபஸி பேசுறானே, என்ன வல்லமை? ஓ, இவனுக்குள்ள இருக்கிற பவர் என்ன? இவன் இவ்வளவு அற்புதங்களை செய்கிறானே, இவனுக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன வல்லமை? ஓ, இவன் இவ்வளவு ஹல்லேலூயா அற்புத அடையாளங்கள் இவன் கரங்கள் வழியாக நடக்கிறது, இவனுக்குள்ள இருக்கிற வல்லமை அது என்ன வல்லமை என்று ஆமென் உலகம் முழுவதும் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வல்லமையின் அபிஷேகத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் மேல ஊற்றுவாராக, ஊற்றுவாராக. ஆமென். ஊற்றுவாராக, ஒரு வல்லமை ஊற்றுவாராக, ஒரு வல்லமை ஊற்றுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். எந்த வல்லமை? ஏ பேதுருவே பதில் சொல்லு, இப்படி ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறியே, எந்த வல்லமை? ஏ யோவானே நீ பதில் சொல்லு, நாங்க கேட்கிறதுக்கு பதில் சொல்லு. இப்படி ஒரு அற்புதம் உன் கையால நடந்திருக்கு, ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனே இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு, அது என்ன வல்லமை? இவன் என்ன பதில் சொல்லி இருப்பான்? ஹல்லேலூயா. இது எனக்குள்ளே வல்லமை அல்ல, இது என் திறமை அல்ல, என் ஜெபம் அல்ல, என் பலன் அல்ல, என் அருள்நாதர் இயேசு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உன்னதத்தில் இருந்து வரும் வல்லமையால் தரிப்பிக்கப்படும் வரை நீ காத்திருப்பாயாக. அப்படி நாங்கள் காத்திருந்த போது பெந்தெகோஸ்தே நாளிலே மார்க்கோவின் அறை வீட்டிலே ஒரு வல்லமை என் மேல இறங்கி வந்துச்சு. அல்லேலூயா. அந்த வல்லமையின் வெளிப்பாடு தான் இது. அந்த உன்னத வல்லமை, அந்த உன்னத வல்லமை இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட உன்னத வல்லமை இன்றைக்கு சபையை நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே கைகளை உயர்த்தி. ஆமென். உன்னத வல்லமையால் கர்த்தர் உன்னை நிரப்புவாராக. நீ வேண்டிக் கொண்டால் கர்த்தர் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆமென்.
நீ ஒரு சாதாரண மனுஷனாய் வாழ விரும்புகிறாய் என்றால் நீ ஸ்தோத்திரம் பண்ணவே வேண்டாம். ஆமென். நீ அல்லேலூயா சொல்லவே வேண்டாம். ஹல்லேலூயா. சாதாரண ஒரு விசுவாசியாய் நீ வாழ விரும்பினால் நீ எதையுமே சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த காலை வேளையில் அலங்கார வாசலிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினதான ஒரு பேதுருவாக, ஒரு யோவானாக நீ மாற விரும்பினால், அந்த உன்னத வல்லமையால் நீ நிரப்பப்பட விரும்பினால், அல்லேலூயா, அந்த வல்லமை இறங்கி வரும்போது அதை பெற்றுக்கொள்வாயாக. அந்த வல்லமை இறங்கி வரும்போது பெற்றுக்கொள்வாயாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை நேரத்தில் சபைக்குள்ள உன்னை கத்து கொண்டு வந்தது இதற்காகத்தான். நீ சாதாரணமானவன் தான், நீ படிப்பறிவில்லாதவன் தான், நீ உதாசீனம் பண்ணப்பட்டவன் தான், நீ கைவிடப்பட்டவன் தான், நீ தள்ளப்பட்டவன் தான், நீ ஒதுக்கப்பட்ட பாத்திரம் தான். அல்லேலூயா. ஆனால் இதோ வருவர், நீ ஆராதிக்கிற தேவன், உண்மை உள்ள கர்த்தர் உன் பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நீ என்னுடைய பாத்திரம், என் அபிஷேகத்தை, என் கிருபையை, என் வல்லமையை இதோ நான் உனக்கு வைக்கிறேன். உன்னத வல்லமை. ஹடகபல திகலஹா ஹதரதி மன ஜல ஹம்புரா லெக்கமன திக்கன ரிதிரி ஷம்புன ரிதி. உன்னத வல்லமையால் நிரப்பப்படுவாயாக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்கள. கைகளை உயர்த்தி. ஆமென். இல்லங்க, அந்த அல்லேலூயா கொஞ்சம் நல்லா வரட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். ஓ ஸ்தோத்திரம். ஒன்று கூட சொல்லுங்கள. கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளில் மார்க்குவின் அறை வீட்டிலே 120 பேர் மேல் இறங்கி வந்த உன்னத வல்லமை ஒரு விசை கூட தாகமுள்ள தேவ பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. எனக்கு இது ஒண்ணு வேண்டான்னு சொல்றவங்க பேசாம உட்காருங்க. ஆனா வேணும்னு சொல்லுகிறவர்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. ஓ ரபா ஜாலா தாரா தாரா தாரா. ஹே ரிகபரபா ஜாலா. காரணம் என்ன? நான் பார்க்கிறேன் என் தரிசனத்திலே ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். ஓ ரிபாரதாலாதா. எஸ் 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 எஸ். வானம் திறந்து ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளை நோக்கி ஒரு அபிஷேகத்தின் வல்லமையோடு ஒருவர் இறங்கி வருகிறார். ஆமென். இறங்கி வருகிறார். அபரபரபரபர கடகத கடகதா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவது போல, அது போல உன்னை ஒரு பலத்தால் இடைகட்ட ஒருவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். பேதுருவை உன்னத பலத்தால் நிரப்பினவர், யோவானை உன்னத பலத்தால் நிரப்பினவர். அந்த பேதுருவின் ஸ்தானத்திலே உன்னை நிரப்ப விரும்புகிறார். அந்த யோவானின் இடத்திலே இன்றைக்கு யோவான் உயிரோடு இல்லை. இந்த தலைமுறையில் ஹல்லேலூயா அந்த யோவானின் இடத்தை நிரப்ப உன்னை தேவன் உன்னத பலத்தால் அவன் நிரப்புகிறார். பெற்றுக்கொள். ஆமென். பெற்றுக்கொள்வாயாக. பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வாயாக. இயேசுவின் நாமத்தில் இறங்குகிறது. இந்த சத்தம் கேட்கிற ஆமென் எல்லா இடத்திலும் ஒரு உன்னத வல்லமை இதோ இறங்குகிறது. திமனகல கிடைக்குது. உரபல பஜாலதி ரதிபல பஜால கிடைக்குது. அதிகல கடமுன மன சங்கல ரமுன மன அதிபல ஜகதி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உருது கமன ரீதி. நீ ஜஸ்ட் ஒரு செகண்ட் கொடுக்கும் போது
உன் கைகளில் இருந்து பாய்கிற வல்லமை உணர்கிறவன் இது என்ன வல்லமனு கேட்பானாக. நீ நடந்து போகிற வழியிலே உன் நிழல் படும்போது சில வியாதியஸ்தர்கள் சுஸ்தம் அடைந்து அவர்கள் கேட்பார்களாக இது என்ன வல்லமை. நீ ஜெபிக்கிற இடத்தில், நீ ஜெபிக்கிற இடத்தில், நீ கீபோர்டு வாசிக்கிற இடத்தில், நீ பாடுகிற இடத்தில், நீ ஆராதிக்கிற இடத்தில், நீ ஜெபம் நடத்துகிற இடத்தில், பிரசங்கம் பண்ண எழும்பி நிற்கிற இடத்தில், நீ வேலை பார்க்கிற இடத்தில், ஹல்லேலூயா. இது என்ன வல்லமை, இது என்ன வல்லமை. சம்திங் ஸ்பெஷலாக இவனுக்குள்ள இருக்கிறது, இவனுக்குள் இருக்கிறது. இது என்ன வல்லமை. இது என்ன வல்லமை, இது என்ன வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ள இருந்து, உனக்குள்ள இருந்து, உன் குடும்பத்துக்குள்ள இருந்து ஆமென் பாய்கிற வெளிப்படுகிற இந்த தேவ வல்லமையை ஹல்லேலூயா உணர்ந்து கொண்டு அநேகர் இயேசுவை தேடி வருவார்களாக. ஓ glory, glory. ருதபன கலரிதுல ஷமல கலதிரு ரிபன பல சலகதி கமன கடதிலிஷி ருதல பச்சலகதி கதி கம்புன ரதினி. ஸ்தோத்திரம். உன்னத வல்லமை, உன்னத வல்லமை பேதுருவுக்கும் யோவானுக்கும் செய்தது என்ன? ஹல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரதான ஆசாரியர் வந்து குடும்பத்தோடு வந்து பெருங்கூட்டம் வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், ரோம அதிகாரிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு சொல்லுடா டேய் இது என்ன வல்லமைடா சொல்லுடா. ஹல்லேலூயா. 4 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. சூப்பராக பெந்தெக்கோஸ்தேயின் வல்லமையை குறித்து, the Pentecostal power, பெந்தெக்கோஸ்தே நாளில் இறங்கி வந்த வல்லமையை குறித்து பேதுரு ஒரு சூப்பர் பிரசங்கம் அவர்களுக்கு. கேட்ட கேள்விக்கு இது வேறு ஒன்றும் அல்ல, இது இயேசுவின் வல்லமை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை. ஆமென். Glory to God. இது நாங்கள் பெற்றுக்கொண்ட வல்லமை. மார்க்குவின் அறை வீட்டில் வச்சு நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம். இந்த வல்லமை எங்களுக்குள்ள இருக்கு. நான் நினைக்கிறேன் சில வேளை அண்ணா கேட்டிருப்பான், இயேசுக்குள்ள அந்த வல்லமை இருந்தது அல்லவா? எஸ். எப்படி ப்ரூஃப் பண்ணுகிறீர்கள்? பேதுரு பதில் சொல்லி இருப்பான், ஒரு தடவை இயேசு இந்த இடத்தின் வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் இயேசு அவளை தொடுவாள் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் இயேசு அவளை தொடவில்லை. இவளுக்கு ஒரு ஆசை சுகம் பெற வேண்டும், இவளுக்கு ஒரு நம்பிக்கை, இவளுக்கு கேள்விப்பட்டிருக்கிறாள், இவளுக்கு தெரியும் இயேசுவுக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு வியாதிகளை குணமாக்குகிறது. எனவே இயேசு என்னை தொடாவிட்டாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை தொட வேண்டும். ஹல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆமென் அந்த இடத்திலே எழும்பி கூட நிற்க முடியாமல் இருந்தவள், சகல காசையும் வைத்தியர்களுக்கு கொடுத்தும் இந்த நோய்க்கு சுகத்தை பெறாதவள். ஹல்லேலூயா. அவள் ஊந்து வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவுடனே அவருக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்று. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென்.
இயேசுவுக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்று. இயேசுவுக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு நாயின் பட்டணத்து விதவையின் மகன் உயிரோடு எழும்பினான். இயேசுவுக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு 10 குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள். இயேசுவுக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு பெத்திமாயி என்கிற குருடன் அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. இயேசுவில் இருந்து வல்லமை புறப்பட்டு பெதஸ்தா குளக்கரையிலே மனுஷன் அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென், ஆமென். உடனே அண்ணா சொல்லியிருப்பான், பிரதான அதிகாரி அல்லவா, அண்ணாவும் கைப்பாவும் இந்த 2 பேரும் தான் இயேசுவை சிலுவையில் அறையதுக்கு ஹல்லேலூயா முன்னடியிலே நின்றவர்கள். அண்ணாவும் கைப்பாவும் அவர்கள் பேதுருவை பார்த்து, அவரைத்தான் நாங்க சிலுவையில் அறைஞ்சு கொன்னுட்டோமே. இவன் பதில் சொல்லியிருப்பான், அவரை சிலுவையிலே அறைந்தீர்கள், ஆனால் எங்கள் தேவனோ 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். அவர் மரித்தார் உண்மைதான், ஆனால் அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் மண்மறைந்த தேவன் அல்ல. அவர் 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அப்பா ரகா தரா ஜாலாதா. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அவரை நான் கண்டேன். அவர் உயிர் தெழுந்த தேவன். இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவன். இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா சொல்வாயாக. அல்லேலூயா. இது எந்த வல்லமை? இது மரித்த வல்லமை அல்ல, இது ஜீவனுள்ள வல்லமை, இது உயிர் தெழுந்த வல்லமை. அல்லேலூயா. அல்லையோ சகோதரா, அல்லையோ சகோதரி, அல்லையோ தேவ பிள்ளையே, உனக்குள்ளே அசைவாடுகிற அந்த வல்லமை அது மரித்த வல்லமை அல்ல, அது ஜீவனுள்ள வல்லமை. ஆமென், ஆமென். உனக்குள்ளே அசைவாடுவது the spirit of resurrection, உயிர் தெழுந்த வல்லமை. அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர். நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென், ஆமென். அரகா ரகா ரகா ரிகி அட்டரகா. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் ஜீவனுள்ள கர்த்தர். நீ ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. அவர் உனக்கு ஒரு புது ஜீவன் தருகிறார். அவர் உனக்கு ஒரு புது ஜீவன் தருகிறார். உரபல கடிகதி ஸ்தோத்திரம். கண்ணிருந்தும் காணாமலும், காதிருந்து கேட்காமலும், வாயிருந்து பேச முடியாமலும் இருக்கிற ஹல்லேலூயா மரித்த ஒரு தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளை கண்ணோக்கி பார்க்கிறவர், நமக்கு ஏற்ற நேரத்தில் பதில் தருகிறவர், பேசுகிற தேவன். ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களே, ஹல்லேலூயா. அண்ணாவும் கைப்பாவும் கேட்டிருக்கலாம், இயேசு ஜீவனோடு இருக்கிறார், உயிர் தெழுந்துட்டாரு, நாங்க தான் சாட்சின்னு சொல்றோமே, என்னடா சொல்ற? ஆமே ஸ்தோத்திரம். பேதுரு தைரியமாய் சொல்லி இருப்பான், ஏ அதிகாரிகளே, ஏ பிரதான ஆசாரிய குடும்பமே, ஹல்லேலூயா, இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு எங்க இருக்கிறார் என்று தானே கேட்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமை சொல்லுவாயாக, ஒரு ஆமை சொல்லுவாயாக. அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். உனக்குள்ளே இருக்கிறாரா? உன்னோடு கூட இருக்கிறாரா? எப்படிடா ப்ரூஃப் பண்ணுவாய்? ஹல்லேலூயா. ஆமா, ப்ரூஃப் பண்ண என்னால முடியும். எப்படி முடியும்? எனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். உங்களோடு இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். எனக்குள்ளே அவர் இருக்கிறபடியால் ஹல்லேலூயா நானும் சொன்னால் அது ஆகும், கட்டளையிட்டால் அது சம்பவிக்கும்.
ஹalleluya. சொல்லுங்கள கைகளை உயர்த்தி ஆமென். சொல்லுங்கள கைகளை உயர்த்தி ஹalleluya. எனக்குள்ள இருக்கிற வல்லமை அது இயேசுவின் வல்லமை. எனக்குள்ள இருக்கிற வல்லமை இயேசுவின் சுகமாக்குகிற வல்லமை. எனக்குள்ள இருக்கிற வல்லமை இயேசுவின் விடுதலை வல்லமை. அந்த வல்லமையால் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன்னை நிரப்புவாராக. உன்னை நிரப்புவாராக. உன்னை நிரப்புவாராக. வல்லமை கிடைச்சது எப்ப கிடைச்சது பேதுருவுக்கு? பெந்தேகோஸ்தே நாளில். Glory to God. இந்த வல்லமை நமக்கு தருகிற இந்த வல்லமை நமக்குள்ள வந்தால் எத்தனை பேருக்கு என்னுடைய செய்தி புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் செய்தி புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தாம. பேதுருவுக்கு உள்ளே இருந்த வல்லமை, இது எந்த வல்லமையால் இந்த செய்தின்னு கேட்டாங்கல்ல. ஹல்லேலூயா. அந்த வல்லமை நமக்குள்ள இருந்தால் அந்த வல்லமை நமக்கு என்ன செய்யும்? இதுதான் இன்றைய செய்தி. ஆனால் வல்லமை பெறணும், டைம் ஆகுது. வல்லமை பெறாம செய்தி சொன்னால் நோ யூஸ். நல்ல தூக்கம் வருது பலருக்கும். முதல்ல குனிஞ்சு உட்காரக்கூடாது, அது தூக்கத்தை உண்டாக்கும். கண்ணு மூடக்கூடாது. ஜெபத்தில் கண்ணை மூட சொன்னா அப்ப கண்ணை திறக்கிறீங்க. பிரசங்கத்தில் கண்ணை திறக்க சொன்னா அப்ப மூடுறீங்க. இது என்ன ஆவின்னு எனக்கு இன்னும் புரியல. முதல்ல கண்ணை முடியல. நான் ஜெபத்தில் இருக்கிறேன். பிரசங்கம் நேரத்தில் நீ ஜெபத்தில் இருக்க வேண்டாமே. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்களா சொல்லலாம்ல? முழிச்சிருந்த சின்ன பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லலாம் இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமா தானடா? நாங்க விளையாண்டு இருந்தாலும் கண்ணை முழிச்சு தானே இருந்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கைகளை உயர்த்தி. ஆமென். இல்லைங்க, நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். நமக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த பாத்திரத்துக்குள்ளே தேவன், இந்த மண் பாண்டத்துக்குள்ளே தேவன் ஒரு வல்லமை வைத்திருக்கிறார். இதுவரை அந்த வல்லமை இல்லை என்றால் இன்றைக்கு அதை உனக்குள்ள வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். உனக்குள்ள நான் வைக்க போகிறேன். ஆமென். உனக்குள்ள வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. உனக்குள்ள நான் வைக்க போகிறேன். ஆமென். உனக்குள்ள நான் வைக்க போகிறேன். ஆமென். இதுவரை அந்த வல்லமை இல்லை என்றால் இன்றைக்கு நீ அந்த வல்லமையால் பெற்றுக்கொள்வாயாக. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? அந்த வல்லமையால் கர்த்தர் என்னை நிரப்புவாராக. ஆமென். அப்படி ஆசைப்படுறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். இல்லைங்க, அந்த வல்லமை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். நான் ஒரு சாட்சி சொல்லவா? அப்ப இந்த வல்லமையினுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு புரியும். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் இப்போ உள்ள காலேஜ் பசங்கள் போல அல்ல, உங்களை போல அல்ல. மிஷாமும் அடுத்த வாரத்தில் காலேஜ் போயிடுவான். அப்போ இவங்களை போல அல்ல. இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். இப்போ உள்ள பசங்கள்லாம் ரியலி யூ ஆர் பிளெஸட். நிறைய விஷயம் உங்களுக்கு நிறைய தெரியும். நாங்கெல்லாம் கல்லூரி படிக்கிற காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நான் இங்கேயே அதை சொல்லியிருக்கிறேன். +2 முடிச்ச பிறகுதான் காலில் பாரகன் செருப்பே போட்டேன். அது அது அந்த அப்படி ஒரு காலம். ஸ்தோத்திரம். அப்போ நான் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். அங்கிருந்து ஃபர்ஸ்டா ட்ரிவாண்ட்ரம் சிட்டியில படிக்க வந்திருக்கிறேன். ரோடு கிராஸ் பண்ண தெரியாது. உண்மையில ரொம்ப பயப்படுவேன். இப்படியெல்லாம் நாங்க எங்க வீட்டு பக்கம் என்ன சொல்றது, இப்ப எல்லாம் அது இப்போ அது ரொம்ப டாப் ஆயிட்டு. நான் பேசுறது வருஷங்களுக்கு முன்ன ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரே ஒரு பஸ், அதுவும் நம்ம மினி பஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பஸ். அந்த ஒரு பஸ் தான் போகும் அவ்வளவு. அந்த மாதிரி பாதை. நாங்க எல்லாம் நடதான் பெரும்பாலும் 9 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நட, காலையிலையும் சாயங்காலம். அப்படி ஒரு காலம். அந்த கிராமத்திலிருந்து நான் சிட்டிக்கு படிக்க வந்திருக்கிறேன்.
வந்து வந்து காலேஜுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த காலேஜுக்கு இங்க வந்து பாத்தீங்களா, அப்ப கர்த்தர் என்னை ஒரு ஒரு ஊழியக்காரரோடு அறிமுகப்படுத்தி வைத்தார். ஆண்டவரை செய்த செயல். அப்படியாக எனக்கு சின்ன 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 கூட்டங்களில் அவரோடு கூட போவேன். அவரே என்னை சின்ன சின்ன கூட்டங்களில் பிரசங்கம் பண்ண அனுப்பி விடுவார். அப்படி நான் அருமனை பக்கம் முழுக்கோடு அங்க ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். 3 நாள் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு அங்க ஹாஸ்டலுக்கு போறேன். ஹாஸ்டல்ல ஒரு லெட்டர், எங்க அப்பா எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கிறார். லெட்டர்ல எங்க அந்த ஏரியா, அது ஒரு எஸ்டேட் ஏரியா, அதனுடைய மேனேஜர், அடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர், இவங்க ரெண்டு பேர்லாம் அப்படி தூரமா போகும்போதே வேட்டையை ஊத்தி விட்டுருவாங்க ஆட்கள். அந்த வேட்டை இப்படி மடக்கி கட்டிருப்பாங்க இல்லையா, மரியாதை இப்படி கையை கட்டி நிற்பாங்க. எஜமான் போற மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜரும் புல்லட் வண்டியில எல்லாம் போகும்போது அப்படி மரியாதை கொடுப்பாங்க ஆட்கள். ரைட்டா? அதுக்கு அடுத்து இருக்கிறது இந்த மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர். இவங்களை தவிர்த்து அதுக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்குது அங்குள்ள ஒரு பெரிய ஆபீசர் இருப்பாரு. அவர் கண்ட்ரோல்ல தான் அந்த ஹோல் ஜனங்கள் எல்லாம் இவங்க கண்ட்ரோல். வீடு அது இது, அங்க பறிக்கிற ஏலக்காய், காப்பி, தேயிலை, இதெல்லாம் இவங்க கண்ட்ரோல் தான். இந்த ஆபீசர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகள் ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொண்ணுக்கு நான் படிக்கிற அதே காலேஜ்ல, நான் ஃபர்ஸ்ட்ல முன்னாடி வந்தேன், அதே காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு. அப்ப இவரு என்ன பண்ணிருக்காரு, எங்க அப்பாவை கூப்பிட்டு, உன் பையன் அங்கதானே படிக்கிறான், சோ நாங்க இந்த மாதிரி ட்ரெயின்ல போறோம், இடம் தெரியாது, உன் பையன் நாங்க வர சொல்லு, வந்து எங்களுக்கு வழியெல்லாம் காட்டி, ஓகேவா, வழியெல்லாம் காட்டி எல்லாம் செய்ய சொல்லு. எங்க அப்பா லெட்டர் போட்டிருக்காரு, போன் எல்லாம் கிடையாது இல்லையா, அப்பல லெட்டர் தானே. ஓ நான் லெட்டர் படிச்சுட்டு, ஓ இவருக்கு பிள்ளைகளா. அப்போ டைம் எல்லாம் எழுதிருந்தாங்க. நான் அந்த டைம்ல போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிக்கிறேன். போய் நின்ன உடனே அவங்க சொன்ன மாதிரி வந்தாங்க. நான் இப்படி கை காட்டினேன், என்கிட்ட வந்து பேசினாரு, நல்லா படிக்கணும் அப்படிலாம் சொன்னாரு. அவங்க பெரிய ஆளுக்கு. அவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட்ல ரெஃப்ரெஷ் ஆகணும், நாங்க இன்னொரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கோம். ஓகே, அது எங்க இருக்குன்னாரு. நான் உடனே எனக்கு தெரியும் எங்க போற பாதையில் அதில் தான் இருக்குது. நான் சொன்னேன் இன்ன இடத்துல இருக்குது. ஆட்டோ பண்ண வச்சு, நான் ஆட்டோ வேணாம் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான், அவ்வளவு தூரம் தான். இங்க இருந்து இந்த கீழே அந்த பெட்ரோல் பம்ப் வரைக்கும் அவ்வளவு தூரம் தான். நான் கொண்டு விட்டேன். அவங்க எல்லாம் ரெண்டு பொண்ணுங்க, 2 பேரண்ட்ஸ், இவருடைய ஃப்ரெண்ட் ஏதோ யாரையும் கூட்டு வந்திருக்கிறாரு. அப்ப நான் கொஞ்சம் கூட ஓப்பனா சொல்லணும்னா ஒரு அலையிலே நீங்க சொல்லணும். பந்தா கட்டுறதுக்கு கிடைச்ச சரியான நேரம். நம்ம தானே இப்ப ஆளினாள், இவங்க தான் ஒண்ணும் தெரியாது. அந்த வயசு பாருங்க, ஸ்கூல் முடிச்சு வந்த டைம். இப்ப மிஷா மாதிரி பாத்துக்காங்களேன், ஸ்கூல் எல்லாம் முடிச்சு வந்த டைம். அது ஊர்ல உள்ள பெரிய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் சொல்லும் போது ஒரு த்ரில்லு தானே. அவங்க முன்னால ஒரு அப்படியெல்லாம் காட்டி, அப்படி வழியெல்லாம் காட்டி, முத நாள் இங்க முழுக்கோட்டில் அடிச்சு ஊழியம் பண்ணிட்டாங்க போயிருக்குது. ஆனா பிள்ளைகிட்ட எல்லாம் போய் அப்படி பேசி அதுகளெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனா இப்பதான் பேசுறதுக்கு வாய்ப்பே. நம்ம ஜூனியரா தானே படிக்க வருது, இனி நம்ம கண்ட்ரோல் தானே. இந்த மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். அவங்க ரெடியாகி சாப்பிட்டு எல்லாம் வந்தாங்க. அப்ப என்கிட்ட கடைக்கு எப்படி போகலாம்? நான் சொன்னேன், சார் பஸ்லயே போகலாம் சார், அடுத்து 2வது ஸ்டாப் தான். ஓகே அப்படி சொல்லி அவர் பஸ், ஓகே அங்கே லோக்கல் பஸ். நம்ம பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவோமா? நம்ம லோக்கல் பஸ் எல்லாம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், வெளியூர் பஸ் எல்லாம் கிறிஸ்டோபர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இப்ப கிறிஸ்டோபர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இவ்வளவு தூரம் கூட இல்லை. தம்பானூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிழக்கேக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு அப்படி நடந்தே போயிடலாம், ஷார்ட்டா போயிடலாம். ஷார்ட்டா போயிடலாம், நடந்தே போயிடலாம்.
நம்ம தான் 9 கிலோமீட்டர் நடந்து படிச்ச ஆளாச்சே. அப்ப அவங்களும் அதே மாதிரி நடந்து போற ஆட்கள் தான். நான் சொன்னேன் நடந்தே போயிடலாம். அவர் சொன்னா ஓகே. அப்ப நான் வழிகாட்டி முன்னாலே போறேன். என் பின்னால இந்த பிள்ளைகள் அவங்க பேரண்ட்ஸ் அப்படி ஒரு படை பின்னால வருது. நான் பெரிய பந்தாவில அப்படி நடந்து போறேன். கிழக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்ட் போகும்போது 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல தான் எங்க காலேஜுக்கு போற பஸ் வரும். நாங்க போற நேரம் காலேஜ் அந்த நேரம் என் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பஸ் ஏறதுக்கு அங்க நிக்குது. அப்போ 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் தாண்டி 2, 3, 4, 5 ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க இருந்து அவ்வளவு தூரம் இந்த பிளாட்ஃபார்ம் தாண்டி போகும்போது நான் ஒரு பார்த்தேன். அந்த 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் பக்கத்துல ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. என்னன்னு பார்த்தா அற நிர்வாணமான ஒரு ஸ்திரீ, அலங்கோலமான வஸ்திரம், பார்த்தா தலையிலிருந்து கீழே வர ஜட ஒரு மாதிரி எல்லாம் போட்டு, அது பார்த்தாலே தெரியுது. ஊர்ல உள்ள செருப்பெல்லாம் தூக்கி மாலையா போட்டு, ஊர் கோயில்களில் உள்ள எல்லா மாலைகளையும் கலட்டி கழுத்துல போட்டு அப்படி நிக்குது. ஒரு பெரிய கம்பு, நம்ம இந்த ஸ்டாண்டை விட பெரிய நீள ஒரு கம்பு, அதை வச்சு அப்படியே வீசி நிக்குது. பயங்கரமா யார் பக்கத்துல வந்தாலும் பயங்கரம். அந்த கம்பெடுத்து வீசு, உங்கெல்லாம் வெத்தலை எதெல்லாம் சவச்சு எல்லாம் துப்பி ஒரு துர்நாற்றம். அப்புறம் வாயில இங்கிலீஷ், பிரிட்டிஷ், இங்கிலீஷ், ஜெர்மனி, உருது, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவை கூப்பிட்டு அப்பாவை கூப்பிட்டு, அப்பாவுக்கு அப்பாவை கூப்பிட்டு, அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு, சூப்பர் கெட்ட வார்த்தை. ஒரு ஆளு நிற்க முடியாது. எல்லாம் பச்சையா பேசு. இது இப்படியே இந்த கம்பெடுத்து அடிச்சுட்டு இருக்குது. ஆட்கள் எல்லாம் ஒதுங்கி போறாங்க. நானும் இதை பார்த்துட்டு ஏதோ பைத்தியம் ரோட்டில் ஒரு பைத்தியம் காட்டிக்கிட்டு இருக்குது போறேன். அது பக்கத்தில் அப்படி போன உடனே இவ்வளவு நேரம் அங்க இருந்த எல்லாரையும் கம்பல அடிச்சு விளாசிக்கிட்டு இருந்தது. இப்ப இந்த கம்ப தூக்கி எனக்கு நேரம் நீட்டிட்டு அந்த தரையில இங்க ஒரு அடிச்சு இந்த கம்பை எனக்கு நேரம் நீட்டிக்கிட்டு, கெட்ட வார்த்தை. நான் இங்க போனா கம்பெடுத்து இந்த பக்கம் வரும், நான் இங்க போனா இங்க வரும். என் பின்னாடி எங்க ஊர்ல உள்ள பார்ட்டிகளும் நிக்குது. அதுகள் கேக்குது, எந்துவா என்ன? நான் சொல்ல ஒண்ணும் இல்ல. நான் இந்த பக்கம் போனா இது கம்பெடுத்தா அப்படின்னு வரும். நான் இந்த பக்கம் போனா இந்த பக்கம் வரும். ஐயோ, எந்த பக்கம் போக முடியல. இது கெட்ட வார்த்தை. எங்க அப்பாவை பேசி, எங்க அம்மாவை பேசி, அது கெட்ட வார்த்தை. பச்சை என்னெல்லாமோ பேசு. இந்த பொம்பளை பிள்ளைங்க, அவங்க பேரண்ட்ஸ், எங்க ஆபீசர் எல்லாம் பயந்து இவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கோ இப்படி கேவலப்பட்டு போனமே அப்படி சொல்லி அப்படியே இருக்கும்போது இது என்கிட்ட பேசுது. அப்படியே கெட்ட வார்த்தை பேசி வந்துட்டு, எடா ഇന്നലെ നീ എന്റെ കോട്ടക്കകത്ത് വന്ന് എന്നെ ശരിക്കും എന്നെ കരയിപ്പിച്ചല്ലേ? நேத்து நீ என் கோட்டைக்குள்ள வந்து நீ என்ன பயங்கரமா அள வச்ச, அப்படித்தானே? அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. முத நாள் நான் ஊழியத்து போனேனே, அங்கே ஒரு பூசாரி குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். அவங்களுக்கு உள்ள இருந்து ஒரு அலக்கழிக்கிற பிசாசு வெளியே வந்த போது நான் போராடி ஜெபிச்சு அது அழுது அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போச்சு. இந்த பிசாசு பேசு, அந்த பைத்தியக்காரருக்கு அந்த பொம்பளைக்குள்ள இருந்து யாராவது அறியாமோ, நான் யாரு தெரியுமா? ஹல்லேலூயா. முழுக்கோடில் உள்ள ஈயாளான அவளை மட்டும் போதும். ஒரு பேரும் ஆன்லைன்ல போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இதை கட் பண்ணி போட்டு வேற எதுவும் பண்ணி போடுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு அப்போ என்று அறியாம ஒரு தைரியம். அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். நேற்று துரத்தின பிசாசு இன்னைக்கு சொல்லுங்க இங்க வந்து பைத்தியக்காரிக்குள்ள இருந்து என்கிட்ட சவால் விடுதா? இப்போ என்ன அறியாமலே பஸ் ஸ்டாண்டுங்க, என்ன அறியாமலே எனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அசைவாட ஆரம்பிச்சது. ஆமென்.
அப்படியே நின்று அவ்வளவு நேரம் பயந்து வெக்கப்பட்டு கூனி குறுகி போய் என் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் முன்னால நின்றுகிட்டு இருந்தவன் இப்ப இவ்வளவு பேசினவுடனே எனக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ரகசியம் என்னன்னு. ஆமென். என் இருதயத்துக்குள்ளே நல்ல ஒரு தெய்வீக பலன் இறங்கி வந்துட்டு, ஒரு அபிஷேகம் இறங்கி வந்துட்டு. அல்லேலூயா. அங்க அங்க கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. பஸ் ஸ்டாண்ட் அது. ஹல்லேலூயா. நான் என் இருதயத்துக்குள்ளே பேச ஆரம்பிச்சேன். பொல்லாத பிசாசே நீ ஏமாத்துறாம். ஆமென். பொல்லாத பிசாசே நீ ஏமாத்துறாம். நீ யாரு? ஹல்லேலூயா. என் வழிக்கு குறுக்க வருவதற்கு நீ யாரு? என் வழியை தடை பண்ண நீ யாரு? என்ன கேவலப்படுத்த நீ யாரு? ஹல்லேலூயா. ஓ ரபரா தலா. மனசுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே அந்நிய பாஷை பேசி 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 வந்துட்டு என் இருதயத்துக்கு அங்கே அப்படியே நிற்கிறேன். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்குது. ஆனா என் இருதயத்தில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கேன். என் வாய் அப்படியே தான் இருக்குது. ஹல்லேலூயா. என் இருதயத்துக்குள்ளே அந்நிய பாஷை பேசி பேசி நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடிந்து கட்டி வைக்கிறேன். ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. മലയാളത്തിൽ சொன்ன യേശുവിന്റെ നാമത്തെ ഞാൻ സാസിച്ച ഫൽസിക്കുകയാണ്. ഹല്ലേലൂയ. உன்னை தமிழ்ல சொன்னா உன்னை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். அறியாம அந்த ஆவேசம், அந்த அபிஷேகம், அந்த வயசு இவ்வளவு இருதயத்தில் சொன்னவன் நின்னே ஃபல்சிക്കുന്നു. இவ்வளவு மட்டும் அடிச்சு வாயில வந்துருச்சு. ஓப்பனா சொல்ல முடியல. அத சொல்லின அடுத்த செகண்ட் இந்த அம்மா அப்படியே ஒரு சுத்தி வெட்டி போட்ட மாலை மரம் மாதிரி 10 கீழே விழுந்தது. நான் கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் என்ன இப்படியே பார்த்தாங்க. நான் சொன்ன ஒன்றும் இல்லை, போ. அவங்க சொன்னாங்க இல்ல, நோக்கணும் நோக்கணும், போய் பாரு. நான் சொன்னேன் ஓகே. ஒரு 2 நிமிஷம் நின்று கொஞ்சம் போய் பார்த்தேன். அது தானாக எழும்பிச்சு, தானா நடந்து போயிட்டே இருந்தது. நான் வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே ஹாஸ்டலில் வந்து அந்த காலையில் அவங்களுக்கு எல்லாம் முடிச்சு ஹாஸ்டலில் வந்து கேட்டேன், ஆண்டவரே ஜெப நேரத்தில் ஏன் இப்படி என்னை கேவலப்படுத்தினீர்? கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கேவலப்படுத்தலை. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நீ தெருவில் நடக்கும் போதும் அற்புதங்களை செய்ய வைக்கும். உனக்குள்ள நான் ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறேன். அது அநேக பைத்தியங்களை சுகமாக்கும். ஆமென். ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். நீ நடந்து போகும்போது அது நடப்பதாக, நீ நடக்கும் போதும் அது நடப்பதாக, நீ தெருவில் போகும்போதும் இதே போல அற்புதங்கள் நடப்பதாக. அப்படி ஒரு வல்லமைய கர்த்தர் மேல தரப்போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாவமே. ஆமென். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அப்படி ஒரு உன்னத வல்லமை, கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் உன் மேல இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. எனக்கு அது வேணும் பாஸ்டர், அந்த வல்லமை எனக்கு வேணும் பாஸ்டர். அவர்கள் மட்டும் முழங்கால் படி போடுங்கள் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் மட்டும் முழங்கால் படி போடுங்கள் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவர்கள் மட்டும் முழங்கால் படி போடுங்க என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அந்த வல்லமை எனக்கு வேணும். வல்லமை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. முழங்கால் போட்டீங்களா? இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆண்டவரை நோக்கி கேளுங்க பாபமே. ஹல்லேலூயா. அந்த வல்லமை எனக்கு வேணும். ஆமென். சொல்லுங்களேன், அந்த வல்லமை எனக்கு, சத்தமா சொல்லுங்க, வேணும். ஆமென். அந்த வல்லமை எனக்கு சொல்லுங்க வேணும். அந்த உன்னத வல்லமை. ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் நீங்க அப்படியே முழங்கால் போட்டு அப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஜெபிக்கவே இல்லை. எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த முழங்கால் போட்டவங்க எல்லாம் முழங்கால் போட்டு ஆகணும். ஆனா உட்காருங்க, உட்காருங்க. நீங்க ஜெபிப்பீங்கன்னு பார்த்தேன். சிரிக்கிறீங்க. நான் சிரிக்கிற மூடலையா இருக்கிறேன்.
ஹோ கலகதிகளி சமனாரதி. பாபானை நல்லா ஜெபிக்கணும். உங்க பெயர் சொல்லி நான் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. சம்திங் ஏதோ நடக்குது சரியா? உங்க பக்கத்துல ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை அப்படி இறங்குறத நான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்க எல்லா நாளையும் விட இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு காந்த சக்தி போல, ஒரு மேக்னெட்டிக் பவர் ஏதோ ஒன்று உங்க மேல அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெயானே ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ராஜன் பிரதர் அந்த 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 பக்கம் நீ ஜெபிக்கணும். என்ன ஐயா நீங்க ஜெபிக்கணும் நல்ல. ஓ க்ளோரி. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். உன்னத வல்லமை. இப்படி தெருவில் நடந்து போனா நாம ஜெபிக்காமலே பேய் இழகணும். ஐயோ சொல்லுங்க ஆமென். செவ்வாய்க்கிழமை நம்ம ஜெபத்துல அந்த எஸ்ராஜா திருமண மண்டபத்தில் வச்சு ஜெபம் நடத்துற காலத்துல சத்தம் கேட்டு நடந்து போன பைத்தியங்கள் உள்ளே வந்து விடுதலை பெற்றதுண்டு. இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. ஆமென். ருதர கமனா. நீங்க ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டீங்க பஸ்ல, உன் பக்கத்துல பிசாசு பாதிச்சவன் உட்கார்ந்தா இலகுவதாக. ஆமென். ஒரு தடவை சென்னையில ஓ க்ளோரி, நானும் ஒரு தேவ பிள்ளையுமாக பிரைஸ் தி லார்ட் ஆட்டோல போனோம். எங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஆட்டோ போனோம், அவ்வளவுதான். நானே பகல் முழுக்கும், அது ஒரு ஈவினிங், பகல் முழுக்கும் பயங்கரமா ஜெபத்தில் இருந்துட்டு ஈவினிங்கும் சரியா ஒரு ஜெபம் பயங்கர விடுதலையோடு இருந்துட்டு அந்த டெலிவரன்ஸ் முடிஞ்சு ரிட்டர்ன் போறோம். த சேம் அபிஷேகத்துல என் கூட இருக்கிறவங்களும் பயங்கர பவரா அப்படி இருந்துட்டு, என்ன சொல்றது, 2 ஊழியக்காரங்க நாங்க அப்படி ஆட்டோல போறோம். ஆட்டோல ஏறி ஆட்டோல வேலை பேசணும் நேரத்துக்கு போனோம். ஓகே சொன்னாங்க. நிறைய காலாச்சு நடந்து, ஸ்தோத்திரம். எடுத்து சொன்னோம். அவர் ஓகே நல்லதா இருந்தார், நார்மலா இருந்தார். ரேட் பேசணும், ஓகே எனக்கு ஒத்து வந்துச்சு. நாங்க 2 பேரும் உட்காந்துட்டோம். நாங்க 2 பேரும் உட்காந்து நாங்க வேற கதை பேசிட்டே வந்தோம். என்ன கதை பேச, உங்களுடைய கதை தானே. பேசி வரும்போது திடீர்னு பார்த்தா இந்த ஆட்டோ இப்படி ஓட்டுறவர் இப்படி பாரு இப்படியும் பாரு, திடீர் இப்படி பாரு இப்படியும் பாரு. எனக்கு அவ்வளவுதான் காட்ட முடியுது, எங்கேயும் சுடிக்கிற கூடாது. ஐயோ இந்த ஜிம்னாஸ்டிக் மாதிரி திடீர்னு இப்படி பாரு, திடீர்னு இப்படி பாரு, கை இப்படி போ, கை இப்படி போ. ஐயோ நான் நினைச்சேன் ஆட்டோ அவ்வளவுதான். ஐயோ ஸ்தோத்திரம். என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆளு பயந்து, பாஸ்டர் பாஸ்டர் இது என்னது, வேற ஆட்டோ பிடிப்போம். நான் வேற ஆட்டோ ஒண்ணு பிடிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிற பிசாசு இளகிருச்சு. எப்படியோ எங்களை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இறங்கி காசை கொடுத்துட்டு அவர் அப்படியே பார்த்தேன், அப்ப நார்மலா இருக்கிறாரு. நான் நினைச்சேன் திரும்ப ஏறி உட்காருவோம், கொஞ்சம் ஆடிட்டு விடு. நீ உட்காருகிற இடத்தில் அசுத்த வல்லமைகள் இலகி வெளியே போவதாக. ஆமென். அது பஸ்ஸா இருந்தாலும் விலகி வெளியே போவதாக. எதிர்கேள்வி ஒருவன் கேட்க முடியாத அற்புதங்கள் உன் வழியாய் நடப்பதாக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி. ஆமென். அப்படி நடக்கணுமா? ஹலோ, நடக்கணுமா? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறீங்கன்னா நடக்கணும்னா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். நடக்கணும்னா இந்த வல்லமை கிடைக்கணும். இது என்ன வல்லமைன்னு அவன் கேட்கணும். நீ வந்த உடனே எனக்குள்ள ஏதோ ஆகுது, இது என்ன வல்லமை? பார்த்துக்கிட்டு இருக்கவன் கேட்கணும், இது என்ன வல்லமை? அப்ப நீ சொல்லணும், எனக்குள்ள இருப்பது உன்னத வல்லமை. எப்படி கிடைச்சுன்னு கேட்பான் இல்லையா? எப்படி கிடைச்சு? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். 13 ஓ ஹல்லேலூயா. 14 வாசிக்கவா? அங்கே இவர்கள் எல்லாரும் 120 பேர், அங்கே இவர்கள் எல்லாரும்
ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. என்னன்னு சத்தமா சொல்லுங்க. ஜெபத்திலும் ஜெபிக்கிறவனுக்கு இந்த வல்லமை கிடைக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். 120 பேர் மார்க்குவின் அறை வீட்டில் என்ன பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. ஜெபத்திலும் வேண்டுதலும், ஜெபம் 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 ஜெபம். உன்னத வல்லமை தாரும் 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 என் மேல வரட்டும், என்ன நிரப்பட்டும், அற்புத வல்லமை நிரப்பட்டும், சுகமாக்குற வல்லமை நிரப்பட்டும். ஹalleluya. இந்த வல்லமையை தாரும் இயேசுவே, தாரும் இந்த வல்லமையை தாரும். வல்லமைக்காய் ஜெபித்தவன் அதை பெற்றுக்கொண்டான். ஹalleluya சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். ஒன்று கூட பலமாய் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். இல்ல இல்ல பலமாய் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். ஜெபிக்கிறவங்க ஒரு ஹalleluya சத்தமாய் சொல்லுங்க, ஹalleluya. லூக்கா லூக்கா 24ஆம் அதிகாரம். ஆமென். 52ஆம் வசனம். லூக்கா 24:52. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, ஹalleluya. 120 பேர் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். எங்க வாய் திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பாப்பமே. ஆமென், ஆமென். இது நான் சொன்னதுனால நீங்க சொன்னது. 120 பேர் ஒருமனப்பட்டு தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு பக்கம் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேறொரு பக்கம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். துதித்துக் கொண்டார்கள், சொல்லுங்க. ஜெபித்துக் கொண்டார்கள், துதித்துக் கொண்டார்கள், ஜெபித்துக் கொண்டார்கள். துதிக்கிறவன் ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன் ஜெபிக்கிறவன், இவனுக்குள்ளே தான் கர்த்தர் இந்த வல்லமையை போட போகிறார். ஹalleluya. என்ன ஒரு ஹalleluya சத்தமா சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? வெறும் பார்வையாளனாய் சபைக்கு வருகிறவன் பெற்றுக்கொள்ள மாட்டான், துதிக்கிறவன் பெற்றுக்கொள்வானாக. ஹalleluya. குறை கண்டுபிடிக்க வர்றவன் பெற்றுக்கொள்ள மாட்டான், கர்த்தரை ஆராதிக்கிறவன் பெற்றுக்கொள்வானாக. ஆராதிப்பது போல நடிக்கிறவன் பெற்றுக்கொள்ள மாட்டான், உண்மையாய் துதிக்கிறவன் பெற்றுக்கொள்வானாக. ஹல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு துதிக்கிறவன் பெற்றுக்கொள்வானாக. எக்கால தொனியோடு துதிக்கிறவன் பெற்றுக்கொள்வானாக. துதித்து பெற்றுக்கொள்வாயாக, துதித்து பெற்றுக்கொள்வாயாக. துதிக்கிறவனுக்கு இந்த வல்லமை, ஆராதிக்கிறவனுக்கு இந்த வல்லமை, வாழ்க்கையில ஜெபிக்கிறவனுக்கு இந்த வல்லமை. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நீ ஜெபிக்கிறவன் எப்படி தெரியும்? இல்ல நான் வீட்டில் நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ ஜெபிக்கிறவன் எப்படி தெரியும்? உனக்குள்ள இருந்து பாய்கிற வல்லமையால் அது பணிகருக்கு தெரிவதாக. இவன் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. சத்தமா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். இந்த பாட்டு நடத்துற தம்பிக்கு அடிக்கடி நான் கொட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா தானே? எப்படி கொட்டு கொடுக்க தெரியுமா? இங்க நிற்கும் போது உனக்குள்ள இருந்து வல்லமை பாயணும். ஆமா. அப்படி பாயலன்னு சொன்ன உன்னை நான் மேல நிறுத்த மாட்டேன். சங்கீதம் பேசுறவங்களுக்கு அதுதான். ஹல்லேலூயா. நீங்க எழும்பி நின்று பேசும்போது ஜனங்கள் நடுவில் கர்த்தருடைய வல்லமை புறப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை பாய்வதாக. பேசிக்கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவி இறங்குவதாக. ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீபோர்டு போடும்போது ஆமென் ஒரு வல்லமை பாய்வதாக. என்ன ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக ஒரு ஆள் ஜெபிக்கட்டும் சொன்னா அந்த நபர் ஜெபிக்கும் போதே ஒரு வல்லமை பாய்வதாக, ஒரு வல்லமை பாய்வதாக. காணிக்கைக்காக ஒரு பாட்டு பாடினால் அந்த வல்லமை பாய்வதாக. ஓ ஜீசஸ்,
ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தேவை? நீ ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஒரு ஜெப ஆவி உன்னை நிரப்புவதாக, ஒரு ஜெப ஆவி உன்னை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் நீ துதிக்கிறவனாய் மாற வேண்டும், ஆராதிக்கிறவனாய் மாற வேண்டும். ஆமென். செங்கடலை இரண்டாய் பிளக்கிற, யோர்தானை பிளக்கிற, ஹல்லேலூயா, ஆராதனை வெளிப்படுவதாக. எரிகோ கோட்டையை உடைக்கிற ஆராதனை வெளிப்படுவதாக. ஓ ரிபலஹதிரிதிலி ஷபு, ஓ ரிபலஹதிலஹலலலலஸ், ரிமனபலபலஜல உடபலபலதராஜால. ஹல்லேலூயா. பேதுருவே, உனக்கு இந்த வல்லமை எப்படி கிடைச்சி? அவன் சொல்லுவான், நான் ஜெபிச்சு கிடைச்சி, ஆமென், நான் ஆராதிச்சு கிடைச்சி, நான் துதித்தேன் பெற்றுக்கொண்டேன், நான் ஜெபித்தேன் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வல்லமை வேணும்னு சொல்றீங்க? கைகளை உயர்த்திக்க பாபாமே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. அவர்கள் மட்டும் முழங்கால் போடுங்கள் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் மட்டும் முழங்கால் போடுங்கன்னு சொல்லுகிறேன். ஆமென். ரெண்டு போட்டவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து அவங்க போடுறாங்களா இவங்க போடுறாங்களா? ஹல்லேலூயா. இது உன் காரியமா இருப்பதாக. முழங்கால் போடுவாயாக, முழங்கால் போடுவாயாக, முழங்கால் போடுவாயாக. ஆமென், 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 ஆமென். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் முழங்கால் போடுவாயாக. ஓ ரகதிரி கமனதிரே. ஹல்லேலூயா. முழங்கால் போடுவாயாக. ஹல்லேலூயா. உன்னை நிரப்புவது கர்த்தருடைய பெரிதான வல்லமை. உன்னை நிரப்புவது வல்லமை. ஜெபிப்பாயாக. ஆமென். ஜெபம் பண்ணுவாயாக. வாய் திறந்து அழுவாயாக, வாய் திறந்து கேட்பாயாக, வாய் திறந்து ஜெபிப்பாயாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வாய் திறந்து கேட்பாயாக. கர்த்தாவே, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. சொல்லுங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. ஆமென். என்ன நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் என்ன நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் என்ன நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் என்ன நிரப்புங்க. சொல்லி சொல்லி ஜெபம், சொல்லி சொல்லி ஜெபம், சத்தமாய் ஜெபம், கண்ணை மூடி ஜெபம். வாலிப தம்பி ஜெபம். இது உன்னுடைய காலம், இது உன்னுடைய காலம். கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிற காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்பாயாக, ஜெபிப்பாயாக. என்ன நிரப்புங்கப்பா. நான் எழுப்பி இருக்கிற இடத்திலே உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். நான் வேலை பார்க்கிற இடத்திலே உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில். இந்த பலத்தோடு போ. ஜெபத்தை விட்டுறாத, ஆராதனையை விட்டுறாத. என்ன சூழலையும் ஜெப நேரத்தை விட்டுறாத. ரீதி ரீதி அனல் மூட்டி எழுப்பு. உனக்குள்ளே நான் ஒரு அக்னியை வைத்திருக்கிறேன், ஒரு தீ கனலை வைத்திருக்கிறேன். ஒரு தீ கனல், ஒரு தீ கனல். காரணம் நீ எரிகிற கொள்ளி. உனக்குள்ள ஒரு தீ கனல். பெற்றுக்கள், 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 பெற்றுக்கள். பாரா பாரா ஜால தக்க நாரி பாரி பாடி பாடி பாடா. எரியுது பாரு, எரியுது பாரு. நீ கைத்தட்ட, கைத்தட்ட. அச்சபல தபக்கன தக்க தக்க நிக்கலக்க தக்கலக்க. தம்பி கைத்தட்டி ஆராதி. உனக்குள்ளே. ஆமா, ராதா 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 அதா ரப. ஜோஸ் பிரதர் என்ன பண்றீங்க? அச்சாலக்க பேசு, பேசு. தம்பி பேசு பாத பின்னாடி. ஆமென். அல்லரிக்க நிமனக டகதப நபஜால திரிகலகடே. ஸ்டீபன் என்ன பண்ற? தகலகட. இது போதாது, இது போதாது. அப்பா ரபா ரக திக லக ஜக. இந்த சஜீமா என்ன பண்ற? சீக்கிரம், சீக்கிரமாக, பலமாக, இன்னும் பலமாக, இன்னும் பலமாக, இன்னும் பலமாக. அச்சபல பரி கட கட கடி 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 கடி. அடபல பல பல ஷபல பல பல. அடபல பட தகல தகலே. அத்தா ராதா ராதா ராதா. இயேசுவின் நாமத்தில் உன்னத வல்லமையால், உன்னத பலத்தால் என்னுடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. என் கூட ஊழியம் செய்கிறவர்கள் நிரப்பப்படுவார்களாக. சபை நிரப்பப்படுவதாக.
இவர்கள் எழுப்பி நிற்கும் போது அற்புதம் நடப்பதாக. இவர்கள் உட்கார்ந்தால் அசுத்த வல்லமைகள் ஓடுவதாக. அபரத ரகலக ஜிகரி அத்தபல ரகலகலவா. உன்னத மகிமை உங்களை இன்றைக்கு நிலையில் எடுக்கிறது. விட்டு விடாதீர்கள். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமாக. சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமாக. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ